முருகப்பெருமானை நினைத்து செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. இரவு 8 to 9 அல்லது மதியம் 1 to 2 செய்யலாம். ஒருவேளை இப்ப நான் சொன்ன இந்த பரிகாரத்தை இந்த செவ்வாய்க்கிழமையில உங்களால செய்ய முடியலன்னா கூட அடுத்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரத்துல நீங்க தாராளமா செய்யலாம். எல்லாருக்கும் பிடித்த கடவுள் முருக கடவுள். உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த ஆடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகா அப்படின்னு டைப் பண்ணுங்க. முருகன் அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கேற்ற முறையான பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் 30 மட்டும். இந்த திட்டத்தை பற்றி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கவனமாக கேட்டுக்கோங்க. நான் இந்த திட்டத்தை பற்றி சொல்லும்போது ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். அவங்க நேற்று நான் உணவளிக்க போகும்போது கேட்ட விஷயம், நாங்கள் ஆதரவற்றவர்கள் இல்லை, எங்களுக்காக நீங்கள் இருக்கீங்க, தினம்தோறும் எங்களுக்காக எவ்வளவோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது அந்த வார்த்தையை இனிமேல் நான் உபயோகிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறேன். நம்மை நம்பி உணவுக்காக காத்திருப்பவர்களுக்கு அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். நான் இப்போ சொன்ன இந்த வார்த்தை பிடிச்சிருந்தா தவறாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதில் ஏதாவது திருத்திக்கணும்னு நீங்கள் நினச்சாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக திருத்திக்கிறேன். அவர்களுக்காக நீங்கள் உணவளிக்க விரும்பினால் ரூபாய் 30 இருந்து உங்கள் விருப்பப்படி செலுத்தலாம். மேலும் தகவலுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9344692042. இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி துவரம் பருப்பு வைங்க, ஒரே ஒரு மஞ்சக்கிழங்கு வைங்க, 11 1 ரூபாய் நாணயங்களை வச்சு, முருகா என் கடன் பிரச்சனை தீரணும், என் தொழில் பிரச்சனை தீரணும், என் குடும்ப பிரச்சனை தீரணும்னு வேண்டிட்டு அந்த மூட்டையை முருகனுடைய முன்னாடி, அதாவது கண்டிப்பாக முருகனுடைய திருவுருவப்படம் வச்சுருப்பீங்க, அல்லது வீட்டில் வேல் வச்சுருப்பீங்க, முருகனுடைய சிலை வச்சுருப்பீங்க, இதில் எது இருந்தாலும் சரி அதற்கு முன்னாடி இந்த மூட்டையை நீங்கள் வேண்டிட்டு வச்சுருங்க. அடுத்த வாரம் செவ்வாய் ஹோரை நேரத்தில் நீங்கள் அதை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த நாணயங்கள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் உண்டியில் போட்டு அந்த மஞ்சக்கிழங்கு கோயிலில் இருக்கக்கூடிய மரத்தில் போட்டுட்டு அந்த துவரம் பருப்பை பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க. சப்போஸ் உங்களால் கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை அப்படின்னா அந்த நாணயங்களை நீங்கள் தானம் பண்ணிடலாம். மற்றபடி நீங்கள் உங்கள் போகிற வழியில் இருக்கக்கூடிய ஏதாவது மரங்களுக்கு கீழே, அதாவது கால்படாத இடத்துல மரங்களுக்கு கீழே அந்த மஞ்சக்கிழங்கை போட்டுடலாம். பருப்பையும் அதை மாதிரி நீங்கள் பறவைகளுக்கு உணவாக, கால்படாத இடத்துல, மறுபடியும் சொல்கிறேன், கால்படாத இடத்துல பறவைகளுக்கு உணவாக போட்டுடலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இல்லையா? ஜோதிட ரீதியாகவும் இந்த பரிகாரம் நிறைய பேருக்கு கடன் தீர பரிந்துரைக்கப்படுது. நீங்களும் நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பரிகாரத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.